அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, நமக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு புதுமையான விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்ன்மெண்ட் டூ செட் அப் ஃபண்ட் புரொடெக்ட் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அண்ட் என்ஹான்ஸ் கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது தமிழக அரசாங்கம் பார்த்தோம்னா, புதுசா ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அண்ட் தென் அதுங்களுடைய கன்சர்வேஷனை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக. ஓகேவா? ஸோ அந்த ஃபண்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஃபண்ட்ல எவ்வளவு கோடி இருக்க போகுது அப்படின்னா, இனிஷியலா ஒரு 50 கோடி வச்சுதான் இந்த ஒரு ஃபண்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டை பார்த்தோம்னா, நமக்கு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸை ப்ரொடெக்ட் பண்ண போகுது. ஓகேங்களா? என்டேஞ்சர் அண்ட் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸை பாதுகாக்கிறதுக்காக, கன்சர்வேஷன் பண்றதுக்காக நமக்கு இந்த ஒரு ஃபண்ட் வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் சார்பா சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அந்த எஃபர்ட்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸை சர்வே பண்றது, அதோட ஸ்டேட்டஸை அசஸ் பண்றது, எங்கெல்லாம் இந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் இருக்கு அதை மேப் பண்றது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மேப் பண்ணி அந்த ஸ்பீசிஸோட கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்றது. அது ப்ரொடெக்டட் ஏரியாஸ்லயும் சரி, அவுட் சைட் த ப்ரொடெக்டட் ஏரியாஸும் சரி. ப்ரொடெக்டட் ஏரியாஸ்னா நமக்கு பயோஸ்பியர் ரிசர்வ், நேஷனல் பார்க்கு, டைகர் ரிசர்வ்லாம் சொல்றோம் இல்லையா? அதுதான் ப்ரொடெக்டட் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ப்ரொடெக்டட் ஏரியாஸ்குள்ளேயே வச்சு அந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸோட கன்சர்வேஷனை என்ஹான்ஸ் பண்றது. அதே மாதிரி ப்ரொடெக்டட் ஏரியாஸ்க்கு வெளியே இருக்கக்கூடிய ஏரியாஸ்லயுமே வந்து அதை என்ஹான்ஸ் பண்றது. இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த ஃபண்டுக்கு கீழே பண்ண போறாங்க. ஓகேங்களா? சர்வே பண்ண போறாங்க, அசஸ் பண்ண போறாங்க, எங்கெல்லாம் அந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் இருக்குன்னு மேப் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ண போறாங்க. சரிங்களா? அதுக்காக தான் இந்த ஃபண்டிங் அப்படிங்கிறது யூஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா, நமக்கு will identify and protect high conservation value areas outside protected zones. அதாவது நமக்கு இந்த ப்ரொடெக்டட் ஏரியாஸ்க்கு வெளியவே பார்த்தோம்னா, அதர் ரீஜன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய இடங்கள் இருக்கும். ஓகேங்களா? நமக்கு அந்த மாதிரியான ரீஜன்ஸ்ல பார்த்தோம்னா த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரியான த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ் அதிகமா வாழக்கூடிய பகுதிகளையுமே வந்து ஐடென்டிஃபை பண்ணி ப்ரொடெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்குலாம் பார்த்தோம்னா நம்ம இந்த சாக்ரெட் க்ரோவ்ஸ் அப்படிங்கறத சொல்லலாம். ஓகேங்களா? இதெல்லாம் ப்ரொடெக்டட் ஏரியாஸ்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த சாக்ரெட் க்ரோவ்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு ட்ரைபல் கம்யூனிட்டி, லோக்கல் ட்ரைபல் கம்யூனிட்டியோட இன்வால்மெண்ட்டோட, லோக்கல் பீப்புளோட இன்வால்மெண்ட்டோட இந்த பகுதிகளை பார்த்துப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சாக்ரெட் க்ரோவ்ஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஒரு வழிபாட்டு தலம் இருக்கும், அதை சுத்தி காட்டு பகுதிகளா இருக்கும். ஓகேங்களா? மக்களும் அந்த இடத்துக்கு போவாங்க. ஸோ அந்த மக்கள் தான் அந்த இடத்தையும் வந்து பராமரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சாக்ரெட் க்ரோவ்ஸ் ப்ரொடெக்ஷன்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா, தமிழ்நாடு பிரிசர்வேஷன் ஆஃப் பிரைவேட் ஃபாரஸ்ட் ஆக்ட், தமிழ்நாடு ஹில் பிரிசர்வேஷன் ஆக்ட், இந்த ஆக்டுக்கு கீழேலாம் இந்த கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி தமிழக அரசாங்கம் இந்த சாக்ரெட் க்ரோவ்ஸ் எல்லாம் என்னென்ன அனௌன்ஸ் பண்ணலாம்னு இருக்காங்கன்னா, பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லயும் இருக்காங்க. இது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு கன்சர்வேஷன், என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸோட கன்சர்வேஷனை ப்ரமோட் பண்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ண போறாங்க. சரிங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணி மேப் பண்ணி கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸை இன்சைட் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் சரி, அவுட் சைட் த ப்ரொடெக்டட் ஏரியாஸும் சரி, அதை ப்ரமோட் பண்றதுக்காக தான் இந்த ஃபண்டிங் அப்படிங்கிறது பயன்பட போகுது. சரியா? ஸோ அதுதான் இந்த ஆர்டிகல்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட், அதோட கார்பஸ் பார்த்தோம்னா 50 பார்த்தோம்னா நமக்கு ஹெச்ஐவி இன்சிடென்ட்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க இந்தியா லெவல்ல. சரிங்களா? ஸோ இந்தியா லெவல்ல பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஹெச்ஐவி எலிமினேஷன் டார்கெட் அப்படிங்கிறது WHO படி பார்க்குறப்ப 2030. ஓகேங்களா? சாரி, UNSDG படி பார்க்குறப்ப 2030க்குள்ள இந்த ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத கம்மி பண்ணணும் வேர்ல்டு லெவல்ல. ஓகேங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2010ல கம்பேர் பண்றப்போ 2023ல பார்த்தோம்னா ஹெச்ஐவி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 44% வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹெச்ஐவினால ஏற்படக்கூடிய இறப்புகள் அப்படிங்கிறது 79% வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம். சரிங்களா? ஹெச்ஐவி இன்சிடென்ஸ் அப்படிங்கிறது 44% கம்மியா இருக்கு. ஹெச்ஐவினால ஏற்படக்கூடிய டெத்ஸ் அப்படிங்கிறது 70. இந்தியா லெவல்ல பார்த்தோம்னா 0.23% தான். தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா 0.16% இருக்கு. இதை கூட நம்ம நேத்து பேப்பர்ல பார்த்திருந்தோம். சரிங்களா? அதை தாண்டி வேற என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, வல்னரபிள் பாப்புலேஷன், இந்த ஹெச்ஐவினால யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற அந்த வல்னரபிள் பாப்புலேஷனை டார்கெட் பண்ணி ஸ்கீம்ஸ் இருக்கனாலதான் நமக்கு இந்த
ஹெச்ஐவி இன்சிடென்ஸ் ரேட் எல்லாமே கம்மியா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இருந்தாலுமே பார்த்தோம்னா ஹெச்ஐவியோட ப்ரிவலன்ஸ் எங்கெல்லாம் அதிகமா இருக்குன்னா மிசோரம், நாகாலாந்து, மணிப்பூர் இந்த மாதிரியான நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல அதிகமா இருக்கு. அதே மாதிரி பஞ்சாப்லயும் வந்து ஹெச்ஐவி இன்சிடென்ஸ் ரேட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓவராலா பார்த்தோம்னா இந்தியாவுல கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் நமக்கு ஹெச்ஐவினால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இது வந்து 2023 படி இருக்கக்கூடிய டேட்டா. இதுதான் நம்ம ஹெல்த் மினிஸ்டரும் வந்து கோட் பண்ணாங்க. ஹெச்ஐவி சக்சஸ் ரேட்டுக்கு முக்கியமான ஒரு ஃபார்முலா இந்தியா ஃபாலோ பண்றாங்க. 90:90:90 அப்படிங்கிற ஃபார்முலா இனிஷியலி ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அதை தாண்டி இப்ப 95:95:95 அப்படிங்கிற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 95% ஆஃப் த ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் பீப்புள் அவங்களுக்கு அந்த ஹெச்ஐவி டிசீஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அந்த 95%ல 95% ஆஃப் த பீப்புள் வந்து ஹெச்ஐவி ட்ரீட்மெண்ட். இன்னொரு 95 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ட் தெரப்பி, ஆன்டி ரெட்ரோ வைரல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்டி ரெட்ரோ வைரல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்தியாவில் ஹெச்ஐவிக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு 95%. ஸோ இந்த 95:95:95 டார்கெட்டை தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் இந்தியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியுமே நமக்கு கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? ஸோ ஹெச்ஐவி ரிலேட்டடான ஒரு நியூஸ். நேற்று ஹெச்ஐவி டே அப்படிங்கறதுனால, எய்ட்ஸ் டே அப்படிங்கறதுனால வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு 2 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பார்த்திருக்கோம். நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.